ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளிக்கிழமை சாயங்காலமாக தீக்ஷித் ஸ்கூல்லேருந்து வந்தாச்சு. பால் காய்ச்சிட்டு அப்படியே கொஞ்சம் பாத்திரம் கழுவ தெரிஞ்சுட்டு கழுவிட்டு இருந்தேன். வெள்ளிக்கிழமைனாலே மாவு ஆட்டிடுவேன். பழைய மாவு கொஞ்சமாக தான் இருந்துச்சு, அது நைட்டுக்கு தோசை ஊற்றிக்கலான்ட்டு எடுத்து வச்சுட்டேன். பாலும் காய்ச்சி வச்சு தீக்ஷித்துக்கு செல்லியனுக்கும் ஊற்றி வச்சுட்டு ஆடுறக்கு. நம்ம சும்மா இருக்கிற நேரத்தில் பக்கத்துலேயே வரமாட்டாங்க. இந்த சமையல் கட்டில் வந்து ஏதாவது ஒரு வேலை செஞ்சாச்சு அந்த காலுக்கடியவே விளையாண்டுப்பானுங்க. சுடு பால் தள்ளுடா மேலே படுற போதுன்னா போகவே மாட்டேறான். ஹஸ்பண்ட் வெள்ளிக்கிழமையான கிரிக்கெட் விளையாட போயிடுறது. அடுத்த 2 நாள் லீவ் இல்லை, சனி ஞாயிறு. அதனால் பகல் ஷிஃப்டாக இருந்தால் நைட்டு 9 மணி 10 மணிக்கு வருவார். நைட் ஷிஃப்டாக இருந்தால் வெடிஞ்சதுக்கப்புறம் 6 மணிக்கு 7 மணிக்கு வருவார். இன்றைக்கி விளையாண்டு தான் வருவாராம்மா. மாவாட்டுக்கு வெந்தயம் போட்டு விட்டேன். உளுந்து வர 2 இடத்துல ஊற வச்சுருக்குறேங்க. ஏதோ விசேஷத்துக்கு கருப்பு உளுந்து வாங்கியிருந்தோம், மற்றபடி வெள்ளை உளுந்து தான் வாங்குவோம். கருப்பு உளுந்து வந்து கொஞ்சமாக மிச்சம் இருந்துச்சு, அது பத்தாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வெள்ளை உளுந்தே எப்போவும் ஊற வச்சுக்கிறது. கருப்பு வந்து கொஞ்சமாக தான் இருந்துச்சா, ஒரு நாள் தோசைக்காவது கம்மியாக ஊற வச்சு ஆட்டலான்ட்டு இருந்தால் ஆட்டவே முடியல. இன்றைக்கி வெள்ளை உளுந்து கம்மியாக தான் இருந்துச்சு, வேறு வழியே இல்லை, கருப்பு உளுந்து ஊற வச்சு தான் ஆகணும். அதனால் அதை ஊற வச்சு கழிஞ்சு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஆட்ட போகிறேன். இவர் தேங்காய் செலவுறாரு. இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவர் தேங்காய் செலவு போடுறாரு, இவர் எடுத்து சாப்பிட்றாரு. சட்னி எப்படி அரைக்கிறது, வாயிலேயே அரைச்சி தட்டு. சர்வி 2 பேத்துக்கு பொம்மை டிவி போட்டு பார்க்க சொல்லிவிட்டு தேங்காய் செரவி சட்னி அரைச்சாச்சு. தோசை மாவு கொஞ்சம் இருந்துச்சு, இவங்க 2 பேர்த்துக்கு மட்டும் கோதுமை மாவு கலக்கி தோசை விட்டாச்சு.